பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்று நலமுடன் வாழப்போகின்றோம். உங்களுடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாட இருக்கின்றோம். டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாகிய கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லி. உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவிலே பிறக்கப் போகின்றார். பெத்லகேமிலே அவர் மனிதனாய் அவதரிக்கப் போகின்றார். கன்னியின் வயிற்றில் பிறக்கப் போகின்றார். எனவே நீ பண்டிகைகளை ஆசரி, மகிழ்ந்து கொண்டாடு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக முன் அறிவித்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அநேக வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக எனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார், மனிதனாய் அவதரித்தார். இது ஒன்றும் தற்செயலாக நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையினால் நம்மை உருவாக்கினவர், அவர் மனு உருக்கொண்டு இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்து உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பினாலே மனித அவதாரம் எடுத்து தன்னை தேவாட்டுக்குட்டியாக உலகத்திலே அர்ப்பணித்த நாள். எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய ஒரு நாள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல நாம் பிறரையும் அன்பு கூற வேண்டும். இவைகளுக்கு ஒப்பான கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரே கற்பனை தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை நேசிக்கிறது போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன? இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார். இன்றைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காய் தேவாட்டுக்குட்டியாய் பிறந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தால், இரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால், நீங்களும் நானும் நிச்சயம் நரகத்திற்கு போகணும், மரணத்திற்கு பாத்திரவான்களாக நாம் காணப்பட்டிருப்போம். தேவன் அன்பு வைத்ததுனால தான் நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு மனுஷருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே மனுஷருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே அநேக தேவ பிள்ளைகள் என்னை அடையாளப்படுத்தி கண்டுபிடிப்பார், இவர் டிவியில் பேசுவாரே அப்படின்னு சொல்லி. அவர்கள் என்னை பார்க்கிற விதத்திலே நான் கண்டுகொள்ளுவேன். ஆனாலும் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அன்பு கூறாமல் ஒரு பிரைஸ் அலாட் சொல்லலாம். எனக்கு அவங்கள தெரியாது, ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். மாறாக அவர்கள் அப்படியே முறைத்து பார்த்து கொண்டு சும்மா இருந்துருவாங்க. சிலர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டு சிரித்து கொண்டு இருப்பார். ஏனென்றால் தேவனுடைய அன்பு இன்றைக்கு மனுஷனுடைய இருதயத்தை விட்டு அகன்று போன காலமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் அநேக மேன்மையான காரியங்கள், பணம், பொருள் அநேகருக்கு இன்றைக்கு நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கின்றது. சம்பாத்தியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்கள் கூட மற்றவர்களை அன்பு கூறுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவரை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால், ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நீங்கள் அன்பு கூறுங்க, விஷ் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது,
கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. உங்களுக்கு யாரையாவது தெரியும்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், பரலோகத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஒரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் என்று சொன்னால், நீங்களே வாலண்டியராக போய் அவங்கக்கிட்ட விஷ் பண்ணுங்க, சிரித்து 1-2 வார்த்தைகள் பேசுங்க. ஒருவேளை அந்த ஊழியர் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கரெக்ஷன் கொடுங்க. அளவளாவிக்கொண்டு பேசிக்கொண்டும் தேவனை பற்றி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டும் அமர்ந்துருங்கள். அதை விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி பார்த்து விட்டு போகக்கூடாது. பரலோகத்தில் போய் அப்புறம் நாம் எப்படி வாழ போகிறோம்? இந்த உலகத்தில் அன்பு கூறலைன்னா பரலோகத்தில் எப்படி நாம் காணாத சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூற போகின்றோம்? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே எல்லாரையும் அன்பு கூறுங்க. ஒருவர் தாழ்விலே இருந்தால், ஒருவர் நம்மை விட சிறுமைப்பட்டு இருந்தால், நம்மை விட தாழ்ந்த நிலைமையில் இருந்தால், அவர்களை இன்னும் அதிகமாய் நேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வாஞ்சியுங்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை, சுவிசேஷத்தை சந்தோஷமாய் நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் வானத்திலே ஒரு நட்சத்திரமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கென்று ஜொலிக்கின்ற ஒரு நட்சத்திரமாய் இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் நட்சத்திரத்தை தொங்க போடுறீங்க, நல்லது தான். ஆனால் அந்த நட்சத்திரம் வேத சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க? அதை தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்ப்பார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நல்லது தான், பண்டிகைகளை ஆசரிப்பது நல்லது தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி புத்தாடைகளை உடுத்தி ஆலயத்துக்கு போவது நல்லது தான். ஆண்டவரும் அதை விரும்புவார். அவரே நமக்கு அதை தருகின்றார். அவர் போஷிப்பின் கர்த்தர். அதை எல்லாவற்றை விட மேலாக மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? உங்கள் கிறிஸ்துமஸ் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வதிலே இருக்கிறதா என்று சொல்லித்தான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் 3 வஸ்திரங்கள் 4 வஸ்திரங்கள் வாங்கும் பொழுது ஒரு ஏழைக்கு ஒரு வஸ்திரமாவது நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதை செய்யாமல் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். யார்தான் தவறு செய்யாமல் இருக்கின்றார்கள்? யார்தான் குறையில்லாமல் இருக்கின்றார்கள்? ஒருத்தருடைய குறையை பார்க்காம நிறைய பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிற குறைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் என்றைக்கோ நம்மை அழித்து போட்டிருப்பார். நம்மிடத்தில் காணப்படுகின்ற ஒரு நிறைவையும் காணாமல், ஒரு நிறைவையும் காணாமல், நிறைவான அவரே நமக்குள் வந்து அமர்ந்து கொண்டு நம்மை நிறைவான ஜனங்களாய் மாற்றுகின்றார். நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஓடி போகும். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய அன்பு உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். உங்கள் மூலமாக உலகத்தின் மனுஷர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் பிரயாசப்படுகின்றார். அதற்காகத்தான் வேத வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஏதோ நான் நேரம் போகாமல் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முழுவதிலும் என்னை பாரப்படுத்தினார். கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, சபையில் அன்பு இல்லை. ஆனால் பண்டிகைகளை கொண்டாடுகிறாங்க. அதுவும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, குடித்து வெறித்து உபச்சாரம் பண்ணி வேஷித்தனம் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுறோன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதில் கிறிஸ்துமஸ் இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சாராயம் குடித்து விட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினால் அது ஒரு பெரிய சாபம். சிகரெட்டு பிடித்து கொண்டு நீங்கள் நற்கருணையிலே பங்கெடுத்தால் மிக பெரிய ஒரு சாபம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு கூர்ந்து உங்களை இவ்வளவாய் நேசித்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தாரே, அந்த அன்புக்கு காட்டுகின்ற பிரதிபலன் எவ்வளவுதானா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த வார்த்தை அறிந்தவர்களாயிருந்தால்
இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தால், எனக்காக பிறந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்புவீர்களானால், நீங்கள் மறுபடியும் அந்த பாவ சேற்றிற்குள்ளே போகக்கூடாது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பின்பதாக, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்த பின்பாக, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலன்களை பெற்றுக்கொண்ட பின்பதாக நாம் அவரை மறுதலிக்கக்கூடாது. இந்த பண்டிகை காலத்திலாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்து உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னால், ஆலயத்துக்கு போகும்போதும் ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்ந்திருங்கள். ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். பேசாமல் இருந்துட்டா நீங்கள் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது. தேவனுடைய பார்வையிலே பெரிய மனிதனாய், உயர்ந்த மனிதனாய் நீங்கள் இருக்க வேண்டும். குணத்தால் உயர்ந்தவர்களாய் இருக்கத்தான் ஆண்டவரை நாம் நினைவு கூறுகின்றோம். பண்டிகைகளை கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 ட்ரெஸ் வச்சிருந்தா ஒரு ஆடையை கொடு, ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, மருத்துவமனையில் இருந்தால் போய் விசாரிங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். இதை விசாரிக்கிறவராக அவர் வருவார். நீங்கள் எல்லா பண்டிகையும் ஒழுங்காக கொண்டாடினீங்களா, ஆலயத்துக்கு வந்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். பண்டிகைகளை எப்படி ஆசரித்தீர்கள்? ஏழை எளியவர்களை சந்தோஷப்படுத்தி ஆசரிக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட பணத்துக்கும் சொத்துக்களுக்கும் நகைகளுக்கும் உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரங்களுக்கும் மேன்மையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை காற்றில் பறக்க விட்டு விட்டீர்களா? ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட உலக ஆடம்பரங்கள் பிடிக்காது. ஐஸ்வர்யவான் அவன் சம்பிரயோகமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முடிவிலே அவன் நரகத்திற்கு போனான். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றையும் அனுபவிக்காத லாசருவோ ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய பரலோகத்திற்கு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் அதற்காக ஒன்றும் அனுபவிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லி பேதுரு மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆனாலும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாக இராது. இருந்தும் இல்லாதவர்களைப் போல குப்பையாக நினைத்து கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பையாக அற்பமாக எண்ணி அதை விட்டு விலகி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை மட்டும் கடைபிடிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கணும், பிரயாசப்படணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். இந்த பண்டிகை காலங்களிலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும்படிக்கு, நீங்கள் கேட்கிற நன்மைகளை தரும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு பகைமை பாராட்டி கொண்டு மிகவும் எரிச்சலோடு கூட காணப்பட்டு இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டாம். யாரிடத்திலாவது பேசாமல் இருந்தால், சண்டை போட்டு பிரிந்து இருந்தால் அவர்களோடு கூட பேசுங்க. 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து அவங்கள உபசரிங்க. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நம்முடைய குற்றங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். மற்றவங்களுக்கு மன்னிக்கலைன்னா நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது. யாருக்கிட்டையாவது வீம்பு பாராட்டி பேசாமல் இருக்கிறீங்கன்னா போய் பேசுங்க. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வீர்கள்? யாருக்கு என்ன நடக்கணும் எப்பவுமே யாருக்கும் தெரியாது. எனவே இன்றைக்கே ரட்சணிய காலம் என்று சொல்லி, இன்றைக்கே ஆண்டவருடைய வருகையின் நாள் என்று சொல்லி நினைத்து அவருடைய வருகைக்காய் காத்திருக்கணும். சிலருடைய வருகை மரணத்தின் ரூபத்தில் வருகின்றது. ஆண்டவர் வந்து அழைத்து சொல்லுவார், நல்லவர்களை நீதிமான்களை அழைத்து சொல்லுவார். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில், மரண நேரத்தில் நல்லவர்களாக, நன்மை செய்தவர்களாக, தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் காணப்பட்டால், நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானதாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். வானங்களை உண்டாக்கினவர், பூமியை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளையும் படைத்த
அற்புதமான இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து இந்த பூமிக்கு தன்னை தாழ்த்தி மனு உருக்கொண்டு இறங்கி வருவாரானால், மனித ரூபம் எடுப்பார் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு தாழ்த்த வேண்டும்? நரகத்திற்கு போக வேண்டிய நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நீதிமான்களாக இயேசுவின் இரத்தத்தால் மாற்றப்பட்டிருக்கிறோமே, எந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டாம்? கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அதுதான். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகின்றார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை விசுவாசித்து அவரை தேடுகின்றோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய பிரகாரங்களிலே அங்கே புகழ்ச்சியோடு தேவனை புகழ்கின்ற புகழ்ச்சியோடு பிரவேசிக்கின்றோம். நல்லதுதான். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றவர்களுக்கும் காட்டப்படணும். இயேசு சொன்னார், என்னிடத்திலே கண்டவைகளை கற்றவைகளை நீங்கள் உலகத்திற்குள்ளே போய் சொல்லுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். குடும்பத்தை விட்டு சென்றார்கள். திருமணம் செய்யாமலேயே உலகம் முழுவதிலும் ஓடினார்கள். ஆண்டவர் மேல் வைத்த அன்பு, தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நேசித்ததை அவர்கள் கண்ணார கண்டு தொட்டு ருசி பார்த்தவர்கள். அந்த தேவ அன்பில் நிலைத்திருந்தவர்களாக உலகமெங்கிலும் ஓடினார்கள். நீங்கள் உலகமெங்கிலும் ஓடாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நியாயம் தீர்க்காமல் இருப்போம். இந்த பண்டிகை நாட்களை புறஜாதிகளோடு கொண்டாடுவோம். அவர்களும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருக்கிறீங்களா? புறஜாதிகளை சபித்து கொண்டே இருக்கிறீங்களா? சாபம் போடுறதில் ஊழியர்களை காட்டிலும் மேலானவர்கள் யாரும் கிடையாது. அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒருவர் பேசிட்டா போதும், விடவே மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் குரூப்னு ஒரு குரூப்பில் என்னை சேர்த்து விட்டுருக்குறாங்க. யாரோ சேர்த்துருக்குறாங்க, ஒரு புண்ணியமான சேர்த்துருக்கிறார். அந்த குரூப்பில் 300-400 பேர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தினம்தோறும் வாக்குவாதம் தான், சண்டை தான். அதுலேயும் கோபத்தில் எரிச்சலில் ப்ரெஷர் கூடி போய் பைத்தியம் முத்தி போய் ஒருத்தர் திட்டிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதித்தவர்களே அங்கே போதித்து கொண்டிருக்கிறாங்க. சர்ச்சில் வந்தவங்களே வந்துட்டு இருக்கிறாங்க. தங்களை நேசிக்கிறவங்களே நேசிச்சுட்டு இருக்கிறாங்க. தங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க, கொடுக்காதவங்கள சபிக்கிறாங்க. தென்னிந்தியாவிலே அநேக ஆலயங்கள் இருக்கின்றது, ஆனால் ஜனங்கள் குறையாக இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஆலயங்கள் குறைவு, ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த பண்டிகையை முடிந்தால் நீங்கள் வட இந்தியாவில் போய் கொண்டாடுங்கள். நானும் இன்னொரு 3 வருஷம் வேலைக்கு பின்பாக அப்படித்தான் செய்ய தீர்மானித்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போக தீர்மானித்திருக்கிறேன். நீங்களும் அப்படி செய்யுங்கள். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். மாறாக நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த பிள்ளைகளாக வாழ்ந்து உலக வழக்கத்தின்படி பாரம்பரியமாக பண்டிகைகளை ஆசரித்து கொண்டிருந்தால் அதனால் ஒரு மேன்மையும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிராமத்தை தெரிந்தெடுத்து அந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி தேவனுடைய அன்பை சொல்லி அவங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பண்டிகைகளை கொண்டாடுங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, உணவு வாங்கி கொடுங்க. வருகின்ற கிறிஸ்மஸ் அன்றைக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பிரஜாதி ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அநேகரை தொட்டு சுகமாக்கி அவர்களையும் தம்முடைய மகிமையினால் நிரப்புகின்றார். திரளான தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு இப்படிப்பட்ட புறஜாதியாருக்காய் ஜெபிக்கிறார்கள்.
இன்றைக்கு ஒரு ஆலயம் கட்டப்படக்கூடிய அளவிலே பாளையங்கோட்டை அருகாமையில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாகி கொண்டிருக்கின்றது. பேசாமல் இருந்த ஒரு சிறுவன், பிறந்த நாள் முதல் ஊமையாக இருந்தவன், ஜெபித்த மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மகனை தொட்டு விடுதலையாக்கினார். எப்பத்தா என்று சொன்ன பொழுது செவிட்டு ஊமையன் பேசினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வருஷத்தில் அதே சிறு பையன் வந்து சாட்சி சொன்னான். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, அவனே ஓடி வந்துட்டான். ஒரு 5 வயது இருக்கும். போன வருஷம் வரைக்கும் என்னால் பேச முடியாது, நீங்கள் ஜெபிச்சிங்க, ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் என்று சொல்லி இப்பொழுது என்னால் நல்லா பேச முடியும்னு சொல்லி அவன் பேசினான். பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத வியாதி ஒரு அழகான சிறு பிள்ளையை முடக்கி வைத்திருந்தது. அடிக்கடி வலிப்பு நோய் வரும். அந்த மகளையும் இயேசு தொட்டார். அந்த மகளுக்கு விடுதலை உண்டானது. அவளும் சாட்சி பகர்ந்தாள். இறுதிய வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு சகோதரன் மருத்துவமனையிலே மரணத்தை எதிர்நோக்கி துடித்து கொண்டிருந்தார். அவருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபித்த பொழுது இயேசு அற்புதம் செய்தார். அவர்களும் ஓடி வந்து சாட்சி சொன்னார்கள். இப்படி அநேகர் சாட்சி சொல்லுகிறதை கேள்விப்பட்ட திரளான புறஜாதியார் இன்னும் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு 50 இருந்த கூட்டம் 500 ஆகி இப்பொழுது 1000 நெருங்கும்படியான வேலை வந்திருக்கிறது. புறஜாதிகள் மத்தியிலே நாம் தேவனுடைய அன்பை பகிர வேண்டாம். உங்களுடைய பகுதியிலேயே தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறியாத கிராமங்கள் இருக்கின்றது. அங்கே போய் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு திராணிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பை பகிருங்கள். அன்பின் பிரயாசங்களை ஏறடுங்கள். முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள். ஒருத்தரால் முடியலன்னா 4 பேர் 5 பேரை சேர்ந்து செய்யலாம். உடை இல்லாதவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை தாங்கலாம். உதவி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். அதற்கு ஏற்ற பலனை தந்து உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இதை செய்யத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அவருடைய அன்பு நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார். தேவனுடைய அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு புரிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத மகிமையின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர், அவர் எல்லையில்லாத தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பும் எல்லையில்லாதா இருக்கும். பிதாவினுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும். எப்படி பிதாவாகிய தேவன் அன்பு வைத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய தன்னுடைய வார்த்தையை மாம்சத்தில் அனுப்பி உங்களுக்காக எனக்காக ஆட்டுக்குட்டியாக அனுப்பி நியாயம் தீர்த்தாரோ, நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் எப்படி சுமத்தினாரோ அதே போலத்தான் அந்த அன்பு தான் இன்னைக்கு நமக்கும் வேணும். எல்லா ஜனங்களுடைய பாரங்களையும் நாம் சுமக்க வேண்டும். அந்த பாரத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் இறக்கி வைக்கணும். நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆலயங்களுக்கு எதுக்கு போகிறோம்? தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு, வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லத்தானே ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்தில் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வரவா போகிறோம்? கேட்டதையே கேட்டுக்கிட்டு சொன்னவங்களுக்கே ஊழியர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதற்காகவா ஆலயத்துக்கு போகிறோம்? ஒவ்வொரு வருஷத்துக்கும் குறைந்தது ஒரு 10 பேரையாவது கற்பர்களை வழி நடத்த வேண்டாமா? அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டாமா? நீங்கள் ஜெபித்தால் நிச்சயம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்குள்ளாக வாஞ்சை இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும். எனக்கு அருமையானவர்களே, பயப்படாமல் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய பிரயாசப்பட்டால் உங்களுக்கு எதிராக யாரும் எழும்ப முடியாது. தாவீதை சீமை தூஷித்தான். அந்தோ ஆண்டவரைய தேவன் அவனை கைவிட்டார். தாவீதை பார்த்து தேவன் சொன்னார், தாவீது என்னுடைய தாசன் என்று சொல்லி. உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ என்னுடைய சீசன் என்று சொல்லி.
சீசர்களை துன்புறுத்தினவர்கள் அநேகர் மாண்டு போனார்கள். பிசாசின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். பவுலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் பிசாசின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, சீசர்களை கொல்ல அழிக்க தொடங்கின ஏரோது புழு புழுத்து செத்தான். இப்படி ஆண்டவராகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகின்ற சகல வஞ்சனையின் சூழ்ச்சிகளையும் கட்டுகளையும் போராட்டங்களையும் நிர்மூலம் பண்ணி போடுவார். உங்களை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் என்பது ஒரு பாரம்பரியமான பண்டிகையாக இராமல் வருகின்ற கிறிஸ்மஸ் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கட்டும். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் பாரம்பரியமான ஒரு பண்டிகையாக மாறிப்போகும். குடும்பத்தோடு கொண்டாடுவது நல்லதுதான். அதே குடும்பத்தோடு புற ஜாதிகள் மத்தியிலேயும் போய் கொண்டாடுங்கள். அநாதை இல்லங்களிலே போய் கொண்டாடுங்கள். முதியோர் இல்லங்களிலே, பார்வையற்றோர் இல்லங்களிலே போய் கொண்டாடுங்கள். இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, வருகின்ற நாட்களிலே பண்டிகைகளை ஆசரிக்க இருக்கின்றோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. நாங்களும் எங்களை கொடுத்து உம்முடைய பணிக்கென்று நீர் கட்டளையிட்டு சென்றிருக்கிறபடி எங்களை அர்ப்பணித்து அநேகருக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க எங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். அவருடைய தேவைகளை சந்திக்கும். ஒருவேளை என்னால் முடியாதே, என்கிட்ட பண வசதி இல்லையே என்று சொல்லி அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே ஜெபித்து கொண்டிருந்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதி. மற்றவர்களுக்கு உதவத்தக்கதாக அவருடைய கரங்களை பலப்படுத்தும். அவருடைய பொக்கிஷ சாலைகள் நிரம்பி வழியட்டும். அப்படிப்பட்ட நன்மைகள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வரட்டும். ஐயோ, இந்த பண்டிகை காலத்திலே நான் பலவீனப்பட்டு கிடக்கிறேனே, கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன், ஆனால் இப்பொழுதோ என் சரீரம் பலவீனப்பட்டு விட்டது, என்னால் வெளியில் போய் புறஜாதிகள் மத்தியில் ஏழை எளிய ஜனங்கள் மத்தியில் இயேசுவின் ஊழியத்தை செய்ய முடியலேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் மிகுந்த உபத்திரவத்திலே படுத்து கிடக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தொழுதலின் வல்லமை உங்களை நிரப்புகிறது சகோதரனே. இயேசு உங்களை தொட்டு பலப்படுத்துகிறார். எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். எழும்பி நட என்று சொல்லுகிறார். இந்த நிமிஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், விடுதலையாக்குகிறார். நீங்கள் விரும்பினபடியே ஊழியத்தை செய்ய புறப்படும்படி ஒரு புது பலன் உங்களை நிரப்புகிறது. ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்கிறார். உதவி செய்யணும், எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது, பாரம்பரியமாய் பண்டிகை நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. என் பிதாவினுடைய மகிமையான பிரசன்னம் இறங்குகிறது. வியாதிகள் மறைகிறது. கேன்சர் வியாதியோடு படுத்து கிடந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலின் வல்லமை நிரப்புகிறது. கல்வாரி சிலுவையை பார்க்கின்றேன். அநேகர் சிலுவை சுமக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க. சாபங்களையும் மரணத்தின் கட்டுகளையும் சுமக்கிறீங்க, பாவத்தை சுமக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். துளி துளியாய் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.